இல்லா சென்னையை உருவாக்குவோம் அப்படின்ற தலைப்பில் என்னுடைய சொந்த கருத்தில் எழுதியிருக்கேன். எந்த ஒரு சினிமா பாட்டு கிடையாது, என்னுடைய முயற்சியால் எழுதப்பட்ட பாடல் இது உங்களுக்காக. ஓகே, லிசன். அட என்னங்க நண்பர்களே, கல்வி என்னும் தேரேறி தமிழ்நாட்டை சுற்றி வருவோம். அட என்னங்க நண்பர்களே, கல்வி என்னும் தேரேறி தமிழ்நாட்டை சுற்றி வருவோம். அதில் போதையே இல்லாத சென்னையை உருவாக்க அயராது பாடுபடுவோம். அட என்னங்க நண்பர்களே, கல்வி என்னும் தேரேறி தமிழ்நாட்டை சுற்றி வருவோம். அதில் போதையே இல்லாத சென்னையை உருவாக்க அயராது பாடுபடுவோம். குடிகாரன் ஆடுகிறான் போதையிலே, அவன் குடும்பமும் தெருவினிலே. குடிகாரன் ஆடுகிறான் போதையிலே, அவன் குடும்பமும் தெருவினிலே. குடிக்கவும் கஞ்சி இல்லை வீட்டினிலே, அங்கு குழந்தைகள் பசியினிலே. குடியாலே குடலை வைத்து நண்பா குடி வேணா விட்டு விடுடா. அட என்னங்க நண்பர்களே, கல்வி என்னும் தேரேறி தமிழ்நாட்டை சுற்றி வருவோம். இங்கு போதையே இல்லாத சென்னையை உருவாக்க அயராது பாடுபடுவோம். குடிப்பவரை தடுத்திடவே வேலி இல்ல, மனைவி கழுத்தில தாலி இல்ல. இங்கு குடிப்பவரை தடுத்திடவே வேலி இல்ல, மனைவி கழுத்தில தாலி இல்ல. புற்று நோய் பக்கவாதம் நோயின் தொல்ல, அந்த குடும்பத்தில் ஜாலி இல்ல. 1985 போதை தடுப்பு சட்டம் வந்ததடா. அவர் போட்டார் எவர் கேட்டார் விடமாட்டார், ஏ மனிதா போதை கெட்ட பாதைதானடா. அட என்னங்க நண்பர்களே, கல்வி என்னும் தேரேறி தமிழ்நாட்டை சுற்றி வருவோம். இங்கு போதையே இல்லாத சென்னையை உருவாக்க அயராது பாடுபடுவோம். குடி நாட்டுக்கும் வீட்டுக்கு கேடு என்று தமிழ் வாசகம் உள்ளதடா. குடி நாட்டுக்கும் வீட்டிற்கும் கேடு என்று தமிழ் வாசகம் உள்ளதடா. ஏழுமலை பாட்டிற்கும் ஏற்றிற்கும் நாடு என்று தமிழ் குரலிசை சொல்லுதடா. கட்டாயம் போதையில்லா தமிழ்நாடு, விழிப்புணர்வு செய்வதுதான் நம் பாடு. ஏ தம்பி மனம் வெம்பி உன்னை நம்பி இங்கு எல்லோரும் ஒன்றாக ஒன்று கூடுவோம். அட என்னங்க நண்பர்களே, கல்வி என்னும் தேரேறி தமிழ்நாட்டை சுற்றி வருவோம். இங்கு போதையே இல்லாத சென்னையை உருவாக்க அயராது பாடுபடுவோம். நன்றி, வணக்கம். மனசு கெடுக்கும் 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 அந்த பாத வேணா 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 ஐயா போத. மனசு கெடுக்கும் 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 அந்த பாத. கொடல அழுகிது உன் குடும்பத்தையும் கெடுக்குது, கொடல அழுகிது உன் குடும்பத்தையும் கெடுக்குது. கொஞ்ச நேர இன்பத்துக்காக ஆயுளையும் குறைக்குது, ஆயுளையும் குறைக்குது. வேணா 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 ஐயா போத. மனசை கெடுக்கும் 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 அந்த பாத. இந்தியாவின் பலமே நமது இளைய படைதானடா. இந்தியாவின் பலமே நமது இளைய படைதானடா. நமக்கு மட்டும் போதை என்ற பலவீனமேனடா, பலவீனமேனடா. கல்வி தரும் பாத உன மேல உயர்த்தும், போதை தரும் பாத உன பரலோகம் ஏத்தும். கல்வி தரும் பாத உன மேல உயர்த்தும், போதை தரும் பாத உன பரலோகம் ஏத்தும். வேணா 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 ஐயா போத. மனசை கெடுக்கும் 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 அந்த பாத. உழைக்கும் காசெல்லாம் குடிக்காக போகுது, புகையிலதான் வேகுது. உழைக்கும் காசெல்லாம் குடிக்காக போகுது, புகையிலதான் வேகுது. அது பாழாகும் குடும்பங்கள் எத்தனை, புகையில பாழாகும் குடும்பங்கள் எத்தனை. யோசிக்காமல் விட்டு விடு நீயும் அந்த பித்தனை. கடந்து போ தோழா, போத மறந்து மேல ஏறி வாடா.
கடந்து போ தோழா போத மருந்து மேல ஏறி வாடா போதை இல்லா நாடு அது வறுமையில்லா வீடு வேணா போத இது நம்ம லட்சிய பாத போதையில்லா நாடு அது வறுமையில்லா வீடு வேணா போத இது நம்ம லட்சிய பாத வேணா 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 ஐயா போத மனசு கெடுக்கும் 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 அந்த பாத வேணா 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 ஐயா போத மனசு கெடுக்கும் 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 அந்த பாத மனசு கெடுக்கும் 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 அந்த பாத. என் பெயர் ஹிமா. நான் ஷர்மிளா. மெல்ல 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 பழகிட துணிந்தோம் காலம் செல்ல 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 அடிமைகளானோம் குடும்பம் உறவுகள் நண்பனை மறந்தோம் மனிதன் என்ற உணர்வை இழந்தோம் உடல் தீயாய் வேகுதே கண்கள் அன்பை மறக்குதே மனம் நிலை தவறுதே வாழ்வின் பாதை தவறியதே மாற்றம் செய்வோம் இன்றே புது வாழ்வே வணக்கம் புது வாழ்வே வணக்கம் புது வாழ்வே வணக்கம் புது வாழ்வே வணக்கம். இருதய மீறல் மூளை நரம்பு அனைத்தும் செயலாற்றல் இழந்ததே அன்பையும் மகிழ்வையும் சோகமும் கோபமும் மதிப்பை இழந்து போனதே. போதையை பின்பற்றி பயனுமில்லை அதன் நன்மை என்பது ஏதுமில்லை போதை நிலை என்பது நிஜமே இல்லை அனைவரும் ஒன்றாய் இணைவோம் புது வாழ்வே வணக்கம் புது வாழ்வே வணக்கம் புது வாழ்வே வணக்கம் புது வாழ்வே வணக்கம். நல்ல நல்ல எண்ணங்கள் நெஞ்சத்தில் வளரட்டும் மாய உலகை மறந்திட செய்வோம் கனவுகள் பயணங்கள் உயிராய் நேசித்து நம்பிக்கை வளர்த்து மறுபடி எழுவோம் உயர்த்தியாய் வேகுதே கண்கள் அன்பை மறுக்குதே மனம் நிலை தவறுதே வாழ்வின் பாதை தவறியதே மாற்றம் செய்வோம் இன்றே புது வாழ்வே வணக்கம் புது வாழ்வே வணக்கம் புது வாழ்வே வணக்கம் புது வாழ்வே வணக்கம். இருதய மீறல் மூளை நரம்பு அனைத்தும் செயலாற்றல் இழந்ததே அன்பையும் மகிழ்வையும் சோகமும் கோபமும் மதிப்பை இழந்து போனதே போதையை பின்பற்றி பயனுமில்லை அதன் நன்மை என்பது ஏதுமில்லை போதை நிலை என்பது நிஜமே இல்லை அனைவரும் ஒன்றாய் இணைவோம் புது வாழ்வே வணக்கம் புது வாழ்வே வணக்கம் புது வாழ்வே வணக்கம் புது வாழ்வே வணக்கம். நன்றி.
தலைமை ஆசிரியர் மற்றும் மற்ற துறைகளின் பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த ரோட்டரி கிளப் மற்றும் மாவட்டத்தின் சார்பாக இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் அன்பு சகோதர சகோதரிகளாகிய இந்த கல்லூரியின் இன்றைய மாணவர்களும் நாளைய பாரதத்தின் எதிர்காலமாகிய உங்கள் அனைவருக்கும் காவல்துறை சார்பாகவும் D5 மெரினா காவல் நிலையத்தின் சார்பாகவும் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவருக்கும் இன்னைக்கு இந்த சந்திக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ட்ரக்ஸ் தான். கொஞ்சம் எல்லாம் சத்தம் போடாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பேசுறது இங்கே கூடியிருப்பதுக்கான ஒரு அர்த்தத்தை வந்து நம்மளுடைய அமைதியாக இருந்தால் தான் நம்ம கேட்க முடியும். அப்போ தான் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். எல்லாரும் கேட்குதுங்களா? அந்த கடைசியில் கொஞ்சம் சத்தம் போடாமல் இருக்கீங்களா? நான் பேசுறது கேட்குதா? சரி. ட்ரக்ஸ்னா என்னது யாருக்காவது தெரியுமா? சத்தமாக கூட்டத்தில் எல்லாரும் சொல்லிடுவீங்க. யாராவது ஒரே ஒரு ஆள் இந்த பக்கத்துலேருந்து எழுந்து ட்ரக்ஸ்னா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ட்ரக்ஸ்னா என்ன? ஒரே வார்த்தை தான். கிடையாது. ட்ரக்ஸ்னா மருந்து. போதைன்றது நம்ம பொதுவாக நினைக்கிறோம். ஆனால் ட்ரக்ஸ்னா மருந்து தான். நமக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்னா சாப்பிட்ற ஒரு மருந்து. அதே மாதிரி நமக்கு நோய் ஏற்படுத்துறதுக்கு முன்னாலேயே அதை வந்து தடுப்பதற்கான மருந்து, அதுதான் ட்ரக்ஸ். இந்த ட்ரக்ஸ் வந்து இப்போ பற்றி அதிகமாக ஏன் பேசுகிறோன்னா, இப்போ ட்ரக் வந்து அபியூஸ் ஆயிடுச்சு. இந்த மருந்து வந்து தேவையில்லாமலும் பயன்பாடு என்ன தேவையோ தேவைக்கு அதிகமாகவோ பயன்படுத்தும் போது அது வந்து ட்ரக்ஸ்ன்னு சொல்லி நம்ம அதிகமாக இப்போ பேசுகிறோம். உதாரணத்துக்கு ட்ரக்ஸ்னால் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ சிகரெட் பிடிக்கிறது, பான் பராக் சாப்பிட்றது, ஆல்கஹால் சாப்பிட்றது, கஞ்சா சாப்பிட்றது, இப்படி எல்லாமே ட்ரக்ஸ் தான். ஆனால் இப்போ இதுக்கான கவனம் ஏன் ஈர்க்கப்படுதுன்றனா, இந்த வலிகள் வலி இப்போ ஏற்பட்டால் சாப்பிட்ற மருந்து, வலி ஏற்பட்டால் சாப்பிட்றது, இந்த ப்ரெக்னன்சி நேரத்தில் சாப்பிட்றது, வலிப்பு நோய், இந்த நோய்களுக்கு சாப்பிட்ற இந்த மாத்திரை வந்து போதைக்காக பயன்படுத்தும் போது தான் அது வந்து ட்ரக் ஆகுது. அதை பற்றி தான் நம்ம இப்போ பேசுகிறோம். அதனுடைய பாதிப்புகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஒரு காலத்தில் ஒரு ஊரில் போதையை உட்கொள்றவங்கன்னு பார்த்தோன்னா 1% 2% இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தா அந்த போதையை பயன்படுத்தாதவங்க பார்த்தோன்னா 1% 2% ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு தலைகீழான மாற்றம் வந்து நம்முடைய சமூகத்தில், நம்முடைய நாட்டில், நம்ம வாயிற மண்ணில் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணம் என்னன்னா, நாம் எதை பற்றியுமே கவலைப்படலை, நம்ம உடலை பற்றி கவலைப்படலை அப்படின்றது தான். எல்லா விஷயத்துலையுமே நம்ம இன்றைய தலைமுறை எல்லாத்துலேயுமே அலட்சியமாக இருக்கிறாங்க அப்படின்றதான வெளிப்பாடு தான் இது. அதனால் இந்த மாதிரியான போதைப் பொருட்களை உட்கொள்வது மட்டும் இல்லை, இதை யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களாம் வந்து இதை பயன்படுத்தாமல் தடுப்பதும் நம்மளுடைய கடமை தான். நம்மளுடைய தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, ஈச் ஒன் டீச் ஒன்னு சொல்லுது. ஒவ்வொருத்தரும் வந்து படிக்காத ஒவ்வொருத்தர் வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி தான் இந்த போதை சம்பந்தப்பட்டதும். போதை உட்கொள்வதை யாராவது ஒருவரை நாம் தடுத்தாலே ஒரு நல்ல தலைமுறையை ஏற்படுத்த முடியும். முதல்ல இந்த போதை ஒழிப்பை வந்து நம்மளுடைய வீட்டிலிருந்து ஆரம்பிக்கணும். நம்மளை வீட்டில் யாரெல்லாம் போதையை பயன்படுத்துகிறாங்களோ அதை தடுக்க வேண்டும். இதை தடுத்தாலே வந்து நம்ம நல்ல தலைமுறையை, எதிர்கால தலைமுறையை உருவாக்கிட முடியும். அதனால் எந்த காலத்திலையும் போதையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று இன்றைய நாளில் இந்த உறுதியேற்போம். நன்றி, வணக்கம். இப்போ எங்கே இருக்கீங்கன்னு யாருக்கு தெரியுமா? பாருங்க, வாயு கூட நின்றுடுச்சு பாருங்க. இப்போ பேச்சே வரல. க்ளோஸ் யுவர் ஐஸ். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. யார் உங்களை என்ன பண்ணாலும் தெரியாது, உங்களை கிள்னாலும் தெரியாது, அடித்தாலும் தெரியாது, உங்களை தூக்கிட்டு போனாலும் தெரியாது. இதுதான் போதை. இந்த ஒரு நிமிஷம் நீங்கள் இது இப்போ ஃபீல் பண்ணுறீங்க பாருங்க. இதை வந்து யூ ஷுட் கேரி ஆன் டு யுவர் ஃபேமிலி, யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் ரிலேட்டிவ்ஸ். அது எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போகணும். அத்தனை காலேஜ் பசங்களுக்கும் அதை எடுத்துகிட்டு போய் சொல்லணும். அதை
எல்லாரும் ஐஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி கமிங் பேக் டு த கான்ஷியஸ்னஸ். நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியுது, எங்க போறீங்கன்னு தெரியுது, என்ன பண்ண போறீங்கன்னு தெரியுது. இவ்வளவு நேரம் உங்களுக்கு அந்த ஒரு நிமிஷம் ஏதாவது தெரிஞ்சுதா? நீங்க போதையா இருக்கணும்னா நீங்க கண்ண மூடி இருந்தாலும் போதை தான். அது கூட நீங்க அதுல கூட என்ஜாய் பண்ணிக்கலாம். கண்ண மூடி மெடிடேட் பண்ணாலும் போதை தான். நீங்க வேற எங்கேயோ ஒரு உலகத்துக்கு போயிருவீங்க. என்ன வேணும்னு கேட்டாலும் அந்த உலகத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் மெடிடேஷன். அதுல பலவிதமான மெடிடேஷன்ஸ் இருக்கு. அதுல ஒரு மெடிடேஷன் கண்ண மூடின்னு பண்றது தான் மெடிடேஷன். அது மனசை ஒருங்கிணைப்படுத்துறது தான் மெடிடேஷன். அதுதான் போதை. அந்த போதை ரொம்ப நல்லது, இந்த போதை ரொம்ப கெட்டது. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா அது இப்போ பாருங்களேன், உங்களால பேச்சே உங்களால நிறுத்த முடியல. உங்களுக்கு உங்க மேல கண்ட்ரோலே இல்லை. நீங்க எப்படி போதையை கண்ட்ரோல் பண்ண முடியும்? உங்களை பேச்சை நிறுத்த சொன்னா நிறுத்த முடிஞ்சதா? இல்லை, திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க. அது 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 ரொம்ப தவறு. அது நீங்க பண்றது ரொம்ப தவறு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரோல் தான் போயிடுது, சென்சஸ் போயிடுது. நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியல, உங்க மைண்ட் பிளாங்க் ஆயிடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நீங்க வரப்போறது என்னன்னா உங்க எஜுகேஷன் ஸ்பாயில் ஆயிடும். உங்களோட படிப்பு கட் ஆயிடும். உங்களுடைய படிப்பு மேல இருந்த கான்சன்ட்ரேஷன்லாம் போயிட்டு வேற எங்கேயோ கான்சன்ட்ரேஷன் ஆயிடும். டோட்டலா உங்களுக்கு படிப்பு ஜீரோ ஆயிடும். உங்களுடைய யோசிச்சு பாருங்க, உங்களுடைய ஃபாதர் மதர் பேரண்ட்ஸ் எல்லாரும் காலேஜுக்கு அனுப்புறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, அதுல எதுக்கு அனுப்புறாங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க சம்பாரிச்சு உங்களை படிக்க வைக்கணும் தான் அனுப்புறாங்க. அதெல்லாம் என்ன ஆகுது? இட் இஸ் கோயிங் டவுன் த ட்ரெயின், ஃபுல்லா வேஸ்டா போயிடுது. அதனால நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்க எஜுகேஷன் போயிடும். நீங்க எஜுகேஷன் போயிட்டீங்கன்னா நீங்க எங்க வேலை செய்ய போறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்க பர்பஸே சர்வ் ஆகாது. என்ன படிக்கிறதுக்கு வந்தீங்க இல்லாத நீங்க போயிட்டு ஆர்டினரியா ஒரு கார்பெண்டர் ஃபிட்டர் அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டீங்க, ஒயிட் காலர் ஜாபுக்கு போக முடியாது. அதுக்கு என்ன பண்ண முடியும் உங்களால? அடுத்த ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களால் படிப்பு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு உங்க கதையை ஸ்டார்டிங்லேயே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களோட ஹெல்த் போயிடும். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இப்ப பாருங்க எவ்வளவு பேர் பேசிட்டு இருக்காங்க பாருங்க, இன்னும் கூட அவங்களுக்கு அவங்க ரியலைஸே பண்ணல எதுக்கு இங்க வந்தோம்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க பாருங்க. ஸ்டில் தே ஆர் ஐ டோன்ட் நோ வாட் டு சே. இதுதான் உங்களுடைய அறியாமை. இன்னும் பேசிட்டு தான் இருக்கீங்க. அடுத்த ஸ்டெப் உங்களோட ஹெல்த் போயிடும். கரெக்டா? ஹெல்த் ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடும். ஹெல்த் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ண இருக்கீங்க, உங்களால் ஸ்போர்ட்ஸ் இது பண்ண முடியாது, படிப்புக்கும் போயிடும். எல்லாத்துக்கும் ஹெல்த் இருந்தால் தான் எல்லாமே முடியும். ஹெல்த்தும் போயிடும். ரொம்ப நேரம் நான் பேச மாட்டேன். அடுத்தது உங்க ட்ரீம்ஸ் போயிடும். நீங்க என்னவா இருக்கணும்னு நினைச்சீங்களோ அதுவும் போயிடும். நீங்க என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அது இருக்குமா? அதுவும் போயிடும். யூ cannot perform to reach your dreams. You cannot reach. அது உங்க ட்ரீம்ஸும் போயிடும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா டோட்டலா உங்க ஃபேமிலியோட பீஸே போயிடும். நீங்களும் நாளைக்கு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்றிருப்பீங்க. அந்த குழந்தை இந்த மாதிரி எல்லாம் பண்ணா எப்படி நீங்க துடிப்பீங்கன்றத நீங்க நினைக்கணும். ஒருத்தர் அத்தனை பேருமே ஃபேமிலி நேர தான் போறோம். யாரும் நம்ம வேற வெளியில போக முடியாது. Everyone should understand the family, the suffering of your father and mother. அவங்க எவ்வளவு துடிப்பாங்க நீங்க போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டீங்கன்னா. யோசிச்சு பாருங்க. Just imagine for 1 minute. இப்ப நான் கண்ண மூடி சொன்னேன், அதே மாதிரி கண்ண மூடி யோசிச்சு பாருங்க. The family ruined, family destroyed. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க கெரியரும் போயிடும். படிப்பும் போயிடுச்சு, கெரியரும் போயிடுச்சு. லாஸ்ட்ல தான் வருவேன். இன்னும் அது பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க நீங்க. அடுத்தது என்ன பண்ணுங்க? பேரண்டோட ட்ரீம்ஸும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் you'll start losing your friends. உங்க ஃப்ரெண்ட் இங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, இங்க எல்லாரும் பிரிஞ்சு போயிடுவீங்க. இந்த பழக்கத்துக்குள்ள வந்தோன்னா பிரிஞ்சு போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் போயிடுவாங்க, ஃபேமிலியே உங்களை பிரிஞ்சு போயிடுவாங்க, இந்த ரிலேட்டிவ்ஸும் உங்ககிட்ட பிரிஞ்சு போயிடுவாங்க, அதுவும் தூரம் போயிடுவாங்க. you'll be titled as drugsters. ஒரு ட்ரக்குக்கு அடிமையானவர்கள் என்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பேர் சூட்டிடுவாங்க. அது ரொம்ப 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 வருத்தமான ஒரு விஷயம். அதுவும் நீங்க இப்போ அந்த மாதிரி விஷயத்துல போகக்கூடாது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல அது சொன்னேன், நீங்க ஒரு கெயினும் கிடையாது. There everything to lose. You can meditate and get the bodai, not by taking the real drugs. அடுத்தது உங்களோட சொசைட்டில இருந்தும் தள்ளி வச்சிருவாங்க. கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா தப்பா? கரெக்ட். உங்களை சொசைட்டில இருந்தும் தள்ளி வச்சிருவாங்க.
அது அது எதுக்கு வேணும் உங்களுக்கு? சொசைட்டி நீங்கள் இருக்க சொசைட்டியோட இருக்கணும். அது திருப்பி கீழே வரும் என்ற பாயிண்ட் இருக்காது. ஏன்னா நீங்கள் எல்லாரும் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். சொசைட்டியில இருந்தால் நீங்கள் தள்ளி போயிடுவீங்க. அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மரியாதை இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மரியாதை இருக்கு. அதை விட இன்னொரு மரியாதை என்னன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட். மரியாதையும் போயிடும், செல்ஃப் ரெஸ்பெக்டும் போயிடும். கரெக்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? மரியாதை போயிடும், செல்ஃப் ரெஸ்பெக்டும் போயிடும். ஆமாவா இல்லையா? கரெக்ட் கரெக்ட். அது மாதிரி புரியுங்க. இந்த ஒண்ணுன்னா தொலைஞ்சு போயிடுவீங்க. கடைசியில் நீங்க எங்க போயிடுவீங்கன்னா ட்ரக் அடிக்ட் ஆயிடுவீங்க. ட்ரக் அடிக்ஷன் ஆயிட்டு உடனே என்ன ஆகும் தெரியுங்களா? அம்மா கிட்ட இருந்து பணத்தை எடுத்து போயிடலாமா, அப்பா கிட்ட இருந்து பணத்தை எடுத்து போயிடலாமா, இங்க வாங்கி சாப்பிடலாமா, அங்க வாங்கி சாப்பிடலாமா, அதுக்கு மேல ட்ரக்கை விற்கிறதுக்கும் துணிய மாட்டீங்க. ட்ரக் பெட்லர்ஸும் ஆயிடுவீங்க. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா எத்தனை விஷயங்கள் எஃபெக்ட் ஆகுது, எவ்வளவு உங்க ஃபேமிலி எஃபெக்ட் ஆகுது நீங்களே பார்த்துக்கோங்க. இதுக்கு மேல ஒண்ணுமே நான் சொல்ல வேண்டாம். அந்த ட்ரக் அடிக்ஷன்ல மட்டும் நீங்க உள்ள போயிட்டா முடிஞ்சு போச்சு, எல்லாருக்கும் முடிஞ்சு போச்சு. உங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனே முடிஞ்சு போயிடும். உங்களுடைய குழந்தைங்களும் நல்லா வரணுன்றதுக்கோசம் தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ பேச்சு பேசுகிறோம். நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, அட்லீஸ்ட் ஒரு 10 காலேஜில் இருந்தாவது இருப்பீங்க. அத்தனை காலேஜுக்கும் இந்த மெசேஜ் எடுத்துகிட்டு போங்க. அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.